ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹோம்மேட் கீ வந்து உருக விட்டுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து தோசை மாவு ஆட்டியிருக்கேன். ஸோ அதனால அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கும் சரியா போயிடும். இப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் சரியா போயிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இருக்குல்ல, அது வந்து மின்ட் மசாலா அது வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல இந்த ஹோம்மேட் பன்னீர் இருக்கு என்கிட்ட, அதுவும் இந்த கருவேப்பிலையும் போட்டு லாஸ்டா ஆஃப் பண்ணணும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு. இது வந்து அரோமாவே அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம மின்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்றேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் நீங்க வச்சுக்கலாம் ரைஸ்ல போட்டு சாப்பிட்றதுக்கு. இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னு வைங்களேன், அந்த புதினா ரோஸ்ட் மாதிரி நல்லா இருக்கும், அது சூப்பரா இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து நான் ரசம் வச்சிட்டேன். ஸோ நாளைக்கு எப்படியும் சண்டே நான்வெஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரசம் வச்சாச்சு. அப்புறம் இங்க வந்து சாதம் வடிய விட்டுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம புதுசா ஊத்தின தயிர், அப்புறம் சீரக தண்ணி இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து ராகி பேட்டர் அதான் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன். காலையிலேயே அரைச்சாச்சு. இன்னும் ஃபர்மெண்ட் ஆன பிறகு இது ரெஃப்ரிஜரேட் பண்ணும், நைட்டுக்கு வந்துடும் இது ஆக்சுவலி. ஸோ இதுதான் எங்களுடைய சாட்டர்டே லஞ்ச். See you in the next video. Bye bye.